என்னன்னா, எங்க போனாலுமே நான் வந்து என்ன செல்ஃப் இன்ட்ரோ பண்ற மாரி தான் இருக்கும். ஒரு 2, 3 படம் நடிச்சிருக்கேன். ஆனா இப்படி பண்ணா தெரியும். முடி கொட்டுது, மறந்துக்குதா? இருக்குன்னா இருக்குன்னு சொல்லி, இல்லன்னா இல்லன்னு சொல்லி, இந்த டயலாக் சொன்னா மட்டும் தான் நான் ஆக்டர்னே தெரியும். ஸோ அதனால எங்க போனாலும் இது பண்ண வேண்டியதா இருந்தது. படமும் இதுக்கப்புறம் இந்த மாரி ஒரு நெறைய படம் கிடைச்சது. ஆனா இவரு ஒருத்தர் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் பண்ணி, "கிளி மாரி பண்ண வேண்டாம். நம்ம ஒண்ணு பண்ணலாம். அத எனக்காக பண்ணுங்க" அப்படின்னாரு. பண்ணி குடுத்தேன். நான் ஒரு ஹேப்பியா இல்லையா கூட எனக்கு நடிக்கும்போது கூட தெரியல. இப்ப குமரன் சார் சொன்னாரு, "படம் பார்த்துட்டேன். நல்லா பண்ணியிருக்க" அப்படின்னு. எனக்கு அவர்கிட்ட இருந்து அது சொன்னது ரொம்ப ஹோப்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா படம் நல்லா வந்திருக்கு. எல்லாரும் சொல்றாங்க. நானும் இன்னும் பார்க்கல. கண்டிப்பா நான் நல்லா தான் இருக்கும்னு நம்புறேன். நீங்க அதே மாரி எல்லா பெரிய படத்துக்கும் எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்களோ, அதே மாரி இந்த சின்ன படத்துக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா, எங்க புரொடியூசர் வந்து இப்ப பார்த்தீங்களா ட்ரெய்லரு எல்லாமே ஒரு கரெக்ட்டா ஒரு என்ன சொல்றது? எல்லாமே ஒரு கரெக்ட்டான ஒரு இதுல எல்லாம் பிளான் பண்ணி எப்படி நடக்கணுமோ, அதே மாரி தான் ஷூட்டு எல்லாமே நடந்தது. நான் ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ண அவர. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நான் மீட் பண்றேன். ஆனா எல்லா விஷயமும் கரெக்ட்டா நடந்த மாரி தான் எனக்கு தெரியுது. மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல. குமரன பொறுத்தவரைக்கும் நான் வந்து சீரியல்ல நடிச்சு பார்த்துருக்கேன், எல்லாம் பார்த்துருக்கேன். பட் ஆனா அவர்கிட்ட அப்படி ஒரு டேலண்ட் இருக்குமான்னு சொல்லிட்டு டைரக்ட்டா ஒர்க் பண்ணும்போது தான் நெறைய விஷயம் நான் பார்த்தேன். "இப்பா இவரு இதெல்லாம் பண்ணுவாரா? இப்படிலாம் பண்ணுவாரா?" அப்படின்ற மாரி அவர்கிட்ட இருந்து அப்பதான் நானே பார்க்குறேன். அந்த மாரி நெறைய விஷயங்கள். அதுவும் இல்லாம ஒரு ஹீரோக்கு எப்பவுமே வந்து ஒரு சாங் ரொம்ப முக்கியம். அது இந்த சாங் 2 சாங்குமே அவருக்கு கண்டிப்பா சொல்றேன். ஒரு பெஸ்ட் சாங் தான். ஒரு பெஸ்ட் இன்ட்ரோ தான். கண்டிப்பா நல்லா வரும். குமரன் கண்டிப்பா நல்ல லெவலுக்கு போவாரு. ஆ ஏன்னா அவரோட பிளானிங் எல்லாமே சொல்றேன் நானு. ஆஸ் அ என்ன சொல்றது? அவர் வந்து ஒரு ஆக்டரா மட்டும் இல்லாம, ஒரு டைரக்டர் நாலேட்ஜும் அவர்கிட்ட நல்லாவே இருக்கு. நான் அவர்கிட்ட பேசும்போது, அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அதெல்லாம். அதே மாரி பாலாஜி சாரு எனக்கு தெரிஞ்சு கிரேசி மோகன் இறந்துட்டார்ல. ஆனா அவரோட டச் இவருக்கு இருக்கு. நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நெறைய இடத்துல. அது நீங்க படம் பார்க்கும்போது இந்த டயலாக்ல நெறைய நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா நான் அத ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் செட்ல இருக்கும்போதும் சரி, அவர் கூட நார்மலா ஃபோன்ல ஆர்ஜே வேறயா பேசிட்டே இருப்பாரு. பயங்கரமா பேசுவாரு. அதனால கேட்கும்போது பயங்கரமா இருக்கும். ஒண்ணு ஒண்ணும் நானே என்ஜாய் பண்ணுவேன். நம்ம வேற ஏதாவது ஒரு மூட்ல இருந்தா கூட செம்ம என்ன சொல்றது? நம்மளே ஒரு மாரி எந்துவாக்கி விட்டுருவாரு. அப்படி இருக்கும். ஏன்னா நான் வந்து சொன்னேன்ல, இந்த கிளி பண்ண அப்புறம் கிளியே கூப்பிட்டுருந்தாங்க. நான் அது வேணான்னு சொன்னா, ஆனா காசு வராது. நடிகனுக்கு நடிப்பு வேணும். வாய்ப்பு வரும். ஆனா என்னால நடிக்க முடியாது. இப்படி இருக்கும். நம்ம கிளியே பண்ணா திருப்பி போறா கிளி அப்படின்னு என்ன கலாய்ச்சிருவானுங்க. அந்த கலாய்க்கு சொல்லி நான் இருக்கும்போது கடைசியில எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பாலாஜி வேணுகோபாலுக்கு ரொம்ப நன்றி. அச்சு சாங் உண்மையிலே சொல்றேன். பயங்கர டிவைனா இருந்தது. சூப்பரா இருந்தது. தேங்க்ஸ். லிரிக்ஸ் ஆனா இப்படி கலக்குவீங்கன்னு எதிர்பார்க்கல பாலாஜி. தேங்க்யூ. தேங்க்யூ. எல்லாருக்கும் தேங்க்யூ. இத கண்டிப்பா நீங்க எல்லாரும் செய்யணும். ஆனா நிக்கில் சார் நான் நெறைய இடத்துல பார்த்திருக்கேன். பெரிய படமானாலும் சரி, சின்ன படமானாலும் சரி, ஒரே மாரி டீல் பண்ணுவாரு. நிக்கில் சாருக்கு நிகர் நிக்கில் சார் தான். பாலாஜி வேணுகோபால் டைரக்ஷன் நடிக்கிறது விட நிக்கில் டைரக்ஷன் நடிக்கிறது இன்னும் கஷ்டம். எல்லாருக்கும் வணக்கம். பாலாஜியுடன் எனக்கு இது 2வது ப்ராஜெக்ட். இது பாலாஜி கதை சொல்லும்போது இது நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் கேட்டேன், யார் இதை ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், யாத்திசை பண்ணவங்க பண்றாங்கன்னு சொன்னாங்க. நான் உடனே ரொம்ப நல்ல விஷயம் சரின்னு சொன்னேன். ஏன்னா அந்த படத்தை அவ்வளோ மெட்டிகுலஸா எடுத்து அவ்வளோ பிரமாதமா அவங்க ப்ரெசென்ட் பண்ணி அதை எல்லாரையும் பார்க்க வச்சாங்க, எல்லாரையும் பேச வச்சாங்க. அப்போதான் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது. பாலாஜி என்கிட்ட என்ன சொன்னாரோ அதை அப்படியே எடுத்திருக்காரு. இது வந்து கதைன்னு சொன்னா ஒரு குடுத்தனக்காரனுக்கும் ஹவுஸ் ஓனருக்கும் இருக்கிற பிரச்சனை, அதுதான் அடிப்படையா இருக்கும். அது வீட்டுக்குள்ளேயே சில நாட்கள் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. ஒரு வீட்டுக்குள்ள இந்த ரூம் அந்த ரூம் அப்படின்னு பண்ணும்போது அதுக்குள்ள ஒரு பெரிய நல்ல டெப்த்தும் வெரைட்டியும் கொடுக்கறது கஷ்டம். அதை ஜெகதீஷ் வந்து ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப வேகமாகவும் பண்ணாரு. கூட நடித்த கலைஞர்கள் ஜிஎம் குமார் அவரு வரல. குமரன் குமரன் இப்பதான் அவருக்கு ஒரு முதல் படம். ஆனா முதல் படம் மாதிரிலாம் தெரியல. அவருடைய அத்தனை நடிப்பு அனுபவங்களையும் அவர் கேமரா முன்னாடி கொண்டு வந்தார். அதுக்கான சந்தர்ப்பத்தை பாலாஜி சிறப்பா அமைச்சு கொடுத்தாரு. எந்த ஸ்ட்ரெயினும் இல்லாம ரொம்ப இயல்பா எல்லாரும் ஒன்னாவே இருந்து இந்த படத்தை பண்ணோம். அதனால்தான் இங்க அத்தனை பேரும் வந்திருக்கோம். அந்த கலெக்டிவ் எனர்ஜி வந்து ஸ்க்ரீன்ல வந்திருக்கு. நான் படம் பார்த்துட்டேன், நல்லா வந்திருக்கு. எளிமையான கதை, ஆனா அதை வந்து ஜாலியாகவும் ஒரு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட்லையும் அவர் அமைச்சிருக்காரு. அது வகையில பாலாஜி ஒரு இயக்குனராக வெற்றி பெற்று விட்டார் என்றுதான் நான் சொல்றேன். அவர் திரை முயற்சின்னு போட்டிருக்காரு. இல்லை, அது நல்ல படைப்பாகவே அது வந்துடுதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மியூசிக் அச்சு ஷுட் ஆக்ட் ஐ திங்க். இல்லை நீங்களே சொல்லுங்க, அவர் நல்லா ஸ்மார்ட் ஆகுறாரு.
உங்கள் பாடல்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அவர் முதல்ல அங்கே காரில் போடும்போதே நான் சொன்னேன், நல்லா வந்திருக்கே பாட்டு, இது சரியான இடத்துல அமையுமா, இல்லைன்னா பாட்டு ஏன் இந்த பாட்டுன்னு வந்துட போகுதுன்னா, இல்லை நீங்கள் பாருங்க நான் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு பாலாஜி சொன்னார். அது இரண்டும் ரொம்ப ரொம்ப அழகாக பொருந்தி வந்திருக்கு. அதே மாதிரி எடிட்டர் மதன் எங்கெல்லாம் கொஞ்சம் நாங்கள் அங்கெல்லாம் நீட்டிக்கிட்டு இருந்ததா எல்லாத்தையும் நறுக்கி ரொம்ப கரெக்டான டயத்தில் பண்ணி கொடுத்துருக்காரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா ரொம்ப வெரி பியூட்டிஃபுல்லி கட் திஸ் ஃபில்ம் இஸ். ஆர்ட் டைரக்டர் வாசு ஒரு சின்ன ரூமுக்குள்ள ஒருத்தனுடைய வாழ்க்கையை காட்டணும் அப்படின்னும் போது அதில் அவ்வளோ டீட்டெயில் வச்சு அவர் அந்த ஒருத்தனுடைய வாழ்க்கையை அவர் காட்டியிருப்பார். அது என்னோட ரூம் தான். அதிகமாக அதை பற்றி பேச விடாமல் காட்சிகள்லேயே அதை செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து இந்த படத்தில் நான் பார்த்து ரசித்த விஷயங்கள். நீங்கள் எல்லாரும் பார்க்க தான் போகிறீங்க, நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும். மற்றபடி இதை அப்புறம் ப்ரொடக்ஷன் பற்றி சொல்லி ஆகணும். ஸ்ரீனிவாசன், ரவி அண்ட் அவங்க எல்லாருமே வந்து எல்லா நாளும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தாங்க. எங்களுக்கு தேவையானது அனைத்தையுமே செஞ்சு கொடுத்தாங்க. எந்த ஸ்ட்ரெயினும் கிடையாது. அது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவங்கக்கிட்ட அப்போவே சொன்னேன், இப்போது மேடையிலையும் சொல்கிறேன். இதுக்கெல்லாம் காரணமான எங்கள் தயாரிப்பாளர், அவர் யாத்திசை எப்படி கொண்டு போய் சேர்த்து அனைவரையும் வியக்க வைத்தாரோ அதே போல் இந்த படத்தையும் கொண்டு சேர்ப்பார் உங்களுடன் சேர்ந்து என்று நம்பிக்கையுடன் நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். ரொம்ப பணிவாக இருக்கு. இந்த படம் பார்த்தேன் நான், ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு நல்ல படத்துக்காக ஒரு நல்ல டீம் கூட இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக பாலாஜி சாரை பற்றி நான் கேப்டன் கூல்னு தான் சொல்ல ஆரம்பித்தேன். ஏன்னா ஆக்டர்ஸ் கிட்ட ரொம்ப சாஃப்ட்டு, எவ்வளோ டேக் வாங்கினாலும் பொறுமையாக சொல்லி கொடுப்பாரு. ஸோ ஓகே, பட் ஆக்டர்ஸ் கிட்ட ரொம்ப ஜோவியலாகவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிட்டாரு. செகண்ட், சில விஷயங்கள் பேசணும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, நான் சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.